நாங்க 5 பேர் அண்ணன் தெரியுமா உனக்கு? நான் கூட 5 பேர் அண்ணன்பியா. 5 பேரா? நம்ம 5 பேர் தான் அண்ணன்பியா. எங்க அப்பா யாரு? பாண்டு மன்னர். எங்க அப்பா யாரு? பாண்டு. எங்க அம்மா தெரியுமா? எங்க அம்மா தெரியுமா? உங்க அம்மா எனக்கு தெரியாது. அப்ப உங்க அம்மா நான் பேர் சொல்லலாம். எங்க அம்மா பேரு கொஞ்சமா தேவி. அம்மா பேர் சின்னம்மா தேவி. உங்க அம்மா சின்னம்மாவா? அம்மா பேர் சொந்தமாவா? ஆமாண்டா. சரி, நாங்கள் 5 பிள்ளைகள் பிறந்திருக்கின்றோம். நான் கூட 5 பேர் தான். அப்படியா? எங்க பெரிய அண்ணன் தெரியுமா? என்ன? எங்க பெரிய அண்ணன் பேர் உனக்கு தெரியுமா? எங்க அண்ணன் பேர் உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப உங்க அண்ணன் பேருன்னு சொல்லு. எங்க அண்ணன் தர்மராஜா. எங்க அண்ணன் பேரு விஸ்வநாதன். அதற்கு இளையவர் பீமா. அதுக்கு சின்ன ஆள் தான் நான் பேருந்தேன். 3வது எமது அண்ணா அடி அண்ணா 3வது. அவன் தான் பயணி என் தம்பி. எனக்கு இளையவன் நகுலன். பாஜலி தம்பி பால. அப்படியா? 5வது என் அன்பு தம்பி சகாதேவன்டா. 5வது ஆள் தானே நீ முன்சாமி. படுவாய் அப்படி என்றால் நீங்கள் 5 அண்ணன் தம்பிங்க? 5 பேரா? ஆமாண்டா. சார், இவனை இப்படி மடங்குறான். என்ன அர்ஜுனன் சொல்லக்கூடாது, மக்களுக்காக சொல்றேன் நான். என்ன அர்ஜுனுக்கு ஒன்றும் தெரியாது தங்கை இருப்பதாக. ஆனா சரித்திரம் பேசுகிறது. பாண்டவர்களுக்கு ஒரு தங்கை இருப்பதாக சரித்திரம் பேசுகிறது. சங்கவதின்னு ஒரு பெண்ணு. பாண்டு வெந்துக்குன்னு பிறந்தது அந்த ஒரு குழந்தை தானம். அந்த பெண்ணானவள் பகவானுடைய அடக்கலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சங்கவதி சொல்லக்கூடிய குழந்தை. அந்த சங்கவதி தான் போத்ராஜா போர் மன்னன் சொல்லக்கூடிய அரசனை கொடுத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி 5 ஒரு தங்கை இருக்கின்றால். சங்கவதியில உங்க தங்கச்சி இருக்காங்களா? மாட்டினாங்க பாரு. எங்க 5 பேரு கூட ஒரே ஒரு தங்கச்சி கருப்புல ஒருத்தாடுங்கிறான். அவ பேர் என்ன? நாகராணி. எங்க தங்கச்சி பேரு திருப்பு கோயில பலராம் பொருளுக்கு தங்கச்சி ஒருத்தர் இருக்கின்றாளா? தங்கச்சிக்கிறாங்களா? ஆமாண்டா. சரி, நாங்கள் பாண்டவர்கள் வீடு வாசல் சொத்து சொகம் அத்தனை விட்டுட்டு 12 வனவாசம் சுத்தினாலும் நாங்க அப்படி நீங்க போயிருக்க முடியுமா? நான் சிவகாவில பிறந்தேன். நான் பிறந்தது எடுத்துட்டு போய் எங்க அப்பா பஞ்சாங்கம் பார்த்தாரான். எங்க அப்பா கேட்டு சொன்னாரான், அந்த புண்ணியம் பாண்டு இவன் பிறந்த நேரம் நீ பாண்டவர்கள் எப்படி 12 ஆண்டு கழிச்சாங்களோ 13வது ஊர் தான் நீ குடியா நிலையா நிற்ப அப்படின்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி நான் பிறந்த நேரம் 12 வீடு கட்டி அப்படி அப்படியே விட்டு வந்து 13வது ஊர் தான் நம்மளுக்கு. இது உண்மை ஐயா, இது பொய் இல்ல. என்ன பேர் வைக்கிற நேரம் எங்க அப்பா எப்ப பாண்டுன்னு பேர் வச்சாரோ, உண்மையா அப்பா பேர் பாண்டுதான், எங்க அம்மா பேர் சின்னம்மா தான். அவரே சொல்வதை மொத்தம் அத்தனை உண்மைதான். 5 ஒரு தாய் பிள்ளைகளை. நாங்க 5 பேர் நடந்து தான் ஆடுறோம். ஒரு தங்கை இருக்கின்றால், அதுவும் உண்மைதான். பாண்டவர் எப்படி சுற்றினாரோ அது போல புண்ணியம் இருந்த நேரம் சரியில்லைன்னு நாங்க 13 ஊர் போயிட்டு வந்திருக்கிறோம். அப்பேற்பட்ட புண்ணியம் வாங்கினேன். அப்பதான் உயிரை வாங்கலாம் பார்த்தா இப்ப உயிரை வாங்கலாம். நான் பிறந்த நேரம் கெட்டு போயிருக்கா உனக்கு 12 ஊர் டூர்